சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். துளசி புள்ள, நம்ம இப்படி உடஞ்சு உருக்குலைஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு ஆதரிக்க வேண்டியவளை இப்படி கேவலப்படுத்திட்டு போறாளே, இவளாம் நமக்கு சொந்த பந்தம்னு எதுக்கு இருக்கணும்? பிடிங்க அத்தை, பொன்னியோட குணத்தை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவ பேசிட்டு போகட்டும். அவ சொன்னதை நினைச்சு கவலைப்படாதீங்க. மோ, இவெல்லாம் ஒரு ஆள், நீ சொல்றதுக்கெல்லாம் நீ கஷ்டப்பட்டு இருக்க பத்தியா? வா பாத்துக்கலாம். என்னாச்சு மோனே? முடியல, தண்ணி வாங்கி கொடுங்க. என்ன சொல்ற? தலை சுத்துற மாதிரி இருக்கு. சரி, அங்க போலாம் வா. இதோ கடை தான் பக்கத்துல இருக்கு. வா, நாக்க கொடு. வா வா, பாத்து வா. வா அக்கா, அக்கா குடிக்க சோடா கொடுங்களேன். மா இருமா, அவங்க கேட்டா கொடுத்துருவியா? இந்த குடும்பத்தை தான் ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கோம்ல, இவங்களுக்கு சோடா மட்டும் இல்ல, பச்சை தண்ணி கொடுத்தா கூட உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம். அப்புறம் உங்க பொழப்பு போயிடும், பாத்துக்க. அக்கா, அம்மானால முடியலன்னு சொல்றாங்கக்கா. குடிக்க தனியா தாக்கா. ஏன் இவங்களையும் ஊரை விட்டு தள்ளி வைக்கணுமா? ஏயா, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என் மருமவ இந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவி, அவளுடைய அண்ணன் சின்ராசு இந்த ஊர் தலைவராக இருக்கும்போது இந்த ஊருக்காக எவ்வளோ நல்லதெல்லாம் செஞ்சிருக்காரு. அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம ஊரு கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி குடிக்க ஒரு பச்சை தண்ணி கூட கொடுக்க விடாம பண்றீங்களே, நீங்கெல்லாம் மனுஷனா? ஐயா, நாங்க நல்லது செஞ்ச என்ன பிரயோஜனம்? ஊர் பணம் மொத்தத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறீங்களே, இதை நாங்க மறக்க முடியுமா? ஊர் கட்டுப்பாடுனா கட்டுப்பாடு தான். போங்க, பணத்தை அடிச்சுட்டு தண்ணி வேணும், மோர் வேணும், போங்க. போலாம். பார்த்து வாமா. பார்த்து போமா. இல்ல, நான் வர மாட்டேன். என் அண்ணனையும் பிறந்து வளர்ந்த இந்த ஊரையை விட்டு நான் இங்க போக மாட்டேன். இது நான் பிறந்த பூமி, என் அண்ணன் பிறந்த மண்ணு. இதை விட்டுட்டு என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இல்ல, நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். வர மாட்டேன். தங்கம், என்ன இதோ பாரு, ஏதோ போதாத காலம்தான், அதான் நம்ம ஊரே இந்த மாதிரிலாம் பண்ணிச்சு. இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும். துளசி புள்ள, நம்ம சாமி கிட்ட வாங்கிட்டு வந்த வரந்தா நம்மள இந்த ஊரை விட்டு விரட்டி வேடிக்கை பாக்குது. நம்ம சாதாரண மனுஷங்க சாமியை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? மருமகளே, ஊரை விட்டும் உன் அண்ணனை விட்டும் பிரிய போறேன்ற உன் வேதனை எங்களுக்கு புரியுதுமா. இருந்தாலும் ஊருக்கு கட்டுப்பட்டு நம்ம ஊரை விட்டு போய் தானே ஆகணும்.
எந்திரி புள்ள. மாமா நம்ம ஊர் விட்டு போறதுன்னு முடிவாயிடுச்சு. கடைசி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அண்ணன் முகத்தை ஒரு தடவை பார்க்கணும். அது முகத்தை பார்க்காம இந்த ஊரை விட்டு என்னால வர முடியாது. வாங்க போலாம். ஏய் புள்ள. இரு. இப்பதானே என் புருஷன் முஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு பொன்னி கத்திட்டு போனா. இப்ப உன் அண்ணனை பார்க்க நீ ஆஸ்பத்திரிக்கு போனேனா அந்த ராட்சசி உன்னை என்ன வேணுமாலும் பண்ணுவா. போகாத புள்ள. இல்ல அத்தை. ஆமா மருமவள, சின்ராசுக்கு நீ தான் விச வச்சேன்னு பொண்ணு இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா உன் அண்ணனை பார்க்க அவ விட மாட்டா. அவ பெரிய பிரச்சனையே பண்ணுவா. அங்க போய் அசிங்கப்படுறதை விட போகாம இருக்குது தாம்மா நல்லதுன்னு படுது. இல்ல மாமா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. நான் என் அண்ணனை பார்த்தே ஆகணும். வாங்க போலாம். வாங்க தங்கம் இரா. மாமா வாங்க. இரு போலாம் வாங்க மாமா. நான் என் சொல்றேன்ல, அண்ணனை இரு ஒரு பார்க்கணும். நிமிஷம். பா துளசி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடுறோம்ப்பா. மச்சானை பார்த்துட்டு வந்தாதான் எங்க 2 பேர் மனசும் ஆறும். இது பாரு, நாங்க யாருக்கும் தெரியாம பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடுறோம்ப்பா. எந்த பிரச்சனையும் நடக்காதுப்பா. நீங்க 2 பேரும் அது வரைக்கும் இங்கே இருக்கீங்களா? சரி மாவன, ஜாக்கிரதையா போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. சரிப்பா. பார்த்து போயிட்டு வாங்க. பாத்தங்க. இந்த மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. பொன்னி கூட நான் வாங்கிட்டு வரேன். சித்தி இந்தாங்க காசு. பணம். சிஸ்டர்